ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நீங்கள் தமிழ்லைனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு யோசிச்சிங்களா? அந்த மாதிரி தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது பேசும் பாவைகள் ஆரம்பிக்கும்போது நான் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நான் நினைக்கல. அதாவது நம்ம வேறு விஷயங்கள் பேசும்போது, ஜோதிடம் அல்லாத வேறு விஷயங்கள் பேசும்போது அதை பேசும் பாவைகளில் போட்டுக்கலாம். ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் பேசும் கிரகங்களில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி தான் பேசும் பாவைகள் ஆரம்பித்தேன். பேசும் கிரகங்கள் நான் ஆரம்பிக்கும் போதே என்னோடது ஜோதிட விஷயங்கள் மட்டும் பேசுகிறதா தான் இருந்தது. நீங்கள் என்னோட 400 வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜோதிட விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீக விஷயங்கள் உள்ளே வந்தது. நானாக எதுவுமே பண்ணலை. ஒரு கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணேன், பதிவு போட்டேன். அந்த பதிவுக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி நான் பதில் சொல்ல அதிலிருந்து நிறைய கேள்விகள் வந்து தான் இந்த சேனலை கொஞ்சம் ஜோதிட பக்கம் இருந்து ஆன்மீக பக்கம் திருப்புச்சு. அப்போ திருப்பும்போது என்கிட்ட அம்மா இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது சரியா, இந்த மாதிரி பண்ணணுன்றாங்க, இது சரியான்ற நம்ம சகோதரிகளோட கேள்விகளுக்கு தான் நான் பதில் சொல்லிக்கிட்டே வர்றப்போ தான் நான் நிறையா விஷயங்களை போய் பார்க்க ஆரம்பித்தேன். இல்லைன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் இந்த ஆன்மீகம் பக்கம் பெருசாக போக மாட்டேன். எனக்கு ஃபோக்கஸ் முழுக்க எனக்கு ஜோதிடம் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க கேள்வி கேட்கும்போது அந்த சேனலை பார்க்குறது, அந்த சேனலை உங்களுக்கு தெரியும்ல, யூடியூபோட அல்காரிதம் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை திரும்பி நமக்கு காட்டிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஆன்மீக விஷயங்களை போய் நான் பார்க்க ஆரம்பிக்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும்போது, ஆடா இப்படி மக்களை இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே வைக்கிறாங்களே, இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயந்து போகிறாங்களேன்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் பேச அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே இன்னைக்கும் எனக்கு வர்ற கமெண்ட்ஸில், அம்மா நாங்கள் நிம்மதியாக இருக்கோம், நீங்கள் இது சொன்னதுக்கப்புறம் உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் பேசுனது கேட்டு இதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்கேன், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் சாமி கும்பிடுறேன் அப்படின்னு அம்மா இன்னும் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இதை நீங்கள் கேளுங்க, முதல்லலாம் இது சரியாமான்னு என்கிட்ட கேட்டவங்க இன்னைக்கு நீங்கள் கேளுங்கன்றாங்க. அது கேளுங்க, நீங்கள் என்ன அப்படி பேசுகிறாங்க பாருங்க, கேளுங்க அப்படின்றாங்க. இந்த விஷயம் சரியில்லைம்மா, இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நான் இந்த யூடியூப்க்கு வந்ததே மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அது செய்யணும் அப்படின்னு தான் நான் வந்தேன். இப்போ மக்கள் என்கிட்ட இதை எதிர்பார்க்குறாங்க, அதை நான் செய்கிறேன். ஓகேங்களா? இவ்வளவு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இவங்களை தப்பு சொல்லணும், அவங்கள தப்பு சொல்லணும் அப்படியெல்லாம் எனக்கு கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் யார் தப்பாக நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் கஷ்டத்துக்கு நான் யூடியூப்க்கு வரல. புரிஞ்சுதுங்களா? அதாவது நல்ல குடும்பத்தில் நான் பிறந்தேன், சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தேன். சரிங்களா? என்றைக்குமே நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கோ சாப்பாட்டுக்கோ சிரமப்பட்டதே இல்லை. எனக்கு எல்லாமே நல்லா கிடச்சிருக்கு. அதே மாதிரி என்னை திருமணம் செஞ்சு கொடுத்ததும் ஒரு நல்ல குடும்பத்துக்கு. அவங்களும் கஷ்டம் இல்லாத பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு தான் என்னை திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் என் கணவர் எனக்கு எந்த சிரமமும் இல்லாமல் வச்சுருக்கார். அப்போ நான் ஒரு நேரத்தில் ஜோதிடம் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ அவர் தான் என்னை படிக்க வச்சார். ஒரு சின்ன அளவில் படித்தேன். அதுக்கப்புறம் இன்னும் மேலே படிக்கணும்னு கேட்டேன், அதுவும் படிக்க வச்சார். அப்புறம் அதுக்கு மேலே படிக்கணும்னு கேட்டேன். 2-3 குருக்களை மாற்றினேன். அதுக்கு எல்லாமே பணம் கட்டி எனக்கு அவரை படிக்க வச்சார். எனக்கு அதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன், லேப்டாப் யூஸ் பண்ணுறேன், எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. நீ படி, உனக்கு எந்த அளவுக்கு படிக்கணுமோ படி அப்படின்னு எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணார். இன்னைக்கு ஓரளவுக்கு நான் படித்ததுக்கு அப்புறமா நான் அந்த லேப்டாப் அவர் வாங்கி கொடுத்த பணம் நான் சம்பாரிச்சு அவருக்கு கொடுத்தேன். நிறையா பேர்த்துக்கு ஜோதிடம் பார்க்கறதுனால எனக்கு கொஞ்சம் வருமானம் வர ஆரம்பிச்சது. அப்போது எனக்கு நான் ஜோதிடம் இது படிக்கிறப்போ நான் நிறையா ஜோதிட பதிவுகள் பார்க்குறப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் எனக்கு. நம்ம குருநாதர் ஒன்று சொல்கிறாரு, இங்கே இப்படி இருக்குது, அப்போ மக்கள் ரொம்ப இதை நம்பிட்டு இருக்காங்க, ஸோ நம்ம ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும், மக்களுக்கு புரிகிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சி ஆரம்பித்ததானே தவிர இந்த யூடியூப்னால சம்பாதிக்கணும் அப்படின்னலாம் நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு அது தேவையா இல்லை. நார்மலாகவும் எனக்கு பணத்தாசை ரொம்ப கிடையாது. எனக்கு துணி சாப்பாடு இருந்தால் போதும்.
அவ்வளவுதான் நான் ஆசைப்படுவேன். அதனால எனக்கு பெருசா இது இல்லை. அதனால நான் யூடியூப் ஆரம்பிச்சு மக்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் ஆரம்பிச்சேன். நான் நினைச்சது நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைஞ்சு வந்தேன். ஒரு இடத்துல கடவுளே எனக்கு திசையை மாத்தி விட்டாரு, நீ இதை செய்யின்னு சொல்லி அதுபடி நான் போக ஆரம்பிச்சேன். இன்னைக்கு சொல்றேன், கடவுள் என்னை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி அதே வழியில கொண்டு போறார். ஓகேங்களா? அது இந்த பதிவில் உங்களுக்கு புரியலினாலும் இனி அடுத்தடுத்து நான் வரப்போற பதிவுகளை உங்களுக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லி புரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால இந்த யூடியூப்ல இருக்கிற யார் மேலேயும் எனக்கு பொறாமப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு சரி சமமா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மேல நான் பொறாமப்படலாம். அது பொறாம கூட இல்லை, போட்டி. சரிங்களா? நமக்கு சமமா அவங்க இருக்காங்க, அவங்கள விட நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு அவங்க கூட போட்டி போடணும். அதுதான் ஒரு ஆரோக்கியமோ தவிர பொறாம ஒருத்தர் மேல பட தேவையே இல்லை. அவங்களோட முயற்சி, அவங்க முன்னேறி போறாங்க, நான் அப்படிதான் நினைப்பேன். அவங்கள விட நம்ம முயற்சி பண்ணி நம்ம முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனா எனக்கு அப்படி யாருமே இந்த இதுல இல்லை. நான் என் வழியில என்னையே நான் முந்திட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த இடத்துக்கு போயிட்டேன், இனி அடுத்த இடத்துக்கு என்னையே நான் முந்திதான் போயிட்டு இருக்கேனோ தவிர நான் யாரையுமே எனக்கு முன்னாடி இருக்காங்க அவங்கள முந்தி போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. பொறாம அப்படின்றது எனக்கு கிடையவே கிடையாது. அதே போல ஏன் அறிவுக்கு அறிவும் ஸ்டஃப்பும் இருக்கிறவங்கள தான் நான் பார்த்து அவங்களுக்கு போட்டியாளராக நினைப்பனோ தவிர அதெல்லாம் இல்லாதவங்கள நான் ஊதிடுவேன். ஓகேங்களா? அதனால நான் ஒருத்தரை பார்த்து பொறாமப்படுறேன் அப்படின்னா அது இந்த ஜென்மத்தில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் இது என்னவா வேணாலும் வச்சுக்கோங்க. இது நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்காம இருந்தா கூட இதுதான் உண்மை. நித்யானா இதுதான். யாரை பார்த்து பொறாமப்பட மாட்டேன். என் மேலேயே போட்டி வச்சு நான் என்னையே தான் முந்தி போவேன். ஓகேங்களா? சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயங்கள் பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கறக்காக தான் இந்த பதிவு. வெள்ளிக்கிழமை நான் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆயிட்டேன். குளிச்சு தீபாவளி பதிவுகள் எடுக்க போகிறோம். அதுக்காக ரெடி ஆகிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன பேச போகிறோம், எப்படியெல்லாம் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஃபோன் எடுத்து ஹலோன்னு பேசினதுமே, அதாவது பேசினதுமே அப்படி ஒரு ஆங்காரம், ஒரு அகங்காரம், ஆணவம், ஒரு கோபம், ஒரு தீப்பிழம்பு மாதிரி வார்த்தைகள்னா அது வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அருவருப்பான அசிங்கமான காது கொடுத்து கேட்கவே முடியாத ஒரு பெண்மணி. அவங்கள இந்த மாதிரி யாருனாலுமே பேசியிருக்க முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள், அவ்வளோ கொச்சையான வார்த்தைகள் அந்த காலில் வந்துச்சு. சரி, ஒன்று நம்மளுக்கு அப்படியெல்லாம் இது வரைக்கும் நான் காதில் கூட கேட்டதில்லை. ஓகேங்களா? என்னை பார்த்து ஒருத்தர் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசி நான் காதில் கேட்டதே இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகள். சரி பேசட்டும்னு சொல்லி நான் ஒன்றும் பேசலை, அந்த ஃபோனை வச்சாச்சு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு நடுவில் ஒரு கால் வந்துச்சு, அது கட் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு கால், அதுவும் அப்படிதான். எடுத்ததுமே நாராசமான வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள், அவமானப்படுத்துகிற ஒருத்தரை அப்படியே குத்தி கிழிச்சு அவங்கள எந்திரிக்கவே விடாமல் பண்ணுறக்கு என்ன மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்தால் ஒரு பூ எவ்வளோ தாங்கும் இல்லைங்களா? சுடுதண்ணி எடுத்து அந்த பூ மேலே ஊற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பூ அப்படியே பொசுங்கி போயிடும் இல்லையா? அந்த மாதிரியான வார்த்தைகள். நீ திருப்பி பேசவே முடியாது, நீ அதுக்கு ரியாக்டே பண்ண முடியாது, எந்திரிக்கவே முடியாது. அப்படியே அழுத்தி மண்ணுக்குள்ளே அழுத்திட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வார்த்தைகள். அது என் கணவரையும் சேர்த்து அசிங்கப்படுத்தின வார்த்தைகள். சரிங்களா? சரி, கேட்டாச்சு. சரிம்மா சந்தோஷம்னு சொல்லி சொன்ன வச்சிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி ஒரு வார்த்தைகள். ஒரு 1/2 hour ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதுலேருந்து வெளியே வர்றக்கு. சுத்தமாக 1/2 மணி நேரம் நான் எதுவுமே பேசலை. அன்னைக்கு என் மேடு மட்டும்தான் அந்த பொண்ணு, எனக்கு வீட்டுக்கு ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு தான் என் பக்கத்தில் நின்றுட்டு அம்மா என்னம்மான்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லாமதா போமான்னு சொல்லிட்டு அவ பேசாமல் உட்காந்துருந்தேன். அந்த பொண்ணு என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வெளியே போயிருந்தா என் பொண்ணு.
அப்புறம் அவள் கிளம்பி வந்ததும் என்னம்மாண்ணா இதுதான் நடந்துச்சுன்னு அவள் ஃபோனில் ரெக்கார்ட் ஆனதை ஃபுல்லாக கேட்டாள். அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணணுன்னு அவள் பேசிகிட்டு இருந்தா. அப்புறம் என் கணவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அவரும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வந்துட்டு அவங்க 2 பேரும் என்னை சீரப் பண்ண தான் பார்த்தாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கஷ்டம் கேட்டப்போ கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சரியாயிட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து யோசிச்சுட்டு வக்கீலுக்கு கால் பண்ணோம். வக்கீல்கிட்ட இப்படி நடந்ததுன்னு சொன்னோம். அவர் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்கம்மான்னு சொல்லிட்டார். ஏன்னா வீடு தேடி வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஸோ வீட்டில் வேலைக்கு பெண்கள் இருக்காங்க, மேடு ஒரு பொண்ணு இருக்கா, என் பொண்ணு இருக்கா, நான் ஒரு பெண்மணி. அவங்க பேசின வார்த்தைகளை பெண்களை அசிங்கப்படுத்துகிற வார்த்தைகள். அப்போது ஏதாவது ஒரு தப்பாக ஒரு பொண்ணுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நாம் அவங்க வீட்டுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லைங்களா? அதனால கண்டிப்பாக இது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி போனோம். அப்புறம் அவங்க யூடியூப்ன்றதுனால சைபர் க்ரைமில் கொடுங்க, நாங்கள் சைபர் க்ரைமில் கொடுத்தோம். அப்புறம் தீபாவளியோட சமயம் இல்லைங்களா, சனி ஞாயிறு 2 நாள் தான் இருக்குது தீபாவளிக்கு. கொஞ்சம் ஹையர் அத்தாரிட்டிஸ் யாரும் இல்லாததால், அம்மா யாரும் இவங்க இல்லாததால் நீங்கள் புதன்கிழமை காலையில் வாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயம் யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஜேர்னி வந்து ரொம்ப சரியாக போயிட்டுருக்கு. அதனால் நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க அந்த இதில் வந்து எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, என் மேலே ஏன் பொறாமப்படுற, உனக்கு நீ உன் சேனலை புது சேனல் ஆரம்பித்து மேலே வரணுங்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிப்பியா எப்படின்றது. அப்படியெல்லாம் இல்லை. நான் ஆரம்பித்தது 2023. நம்மளை பேசினவங்க 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்னை விட 45,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. நான் 2 வருஷத்தில் இவ்வளோ மேலே வந்துட்டேன். அப்போ இன்னும் அந்த 6-7 வருஷம் போகும்போது நான் எங்கே இருப்பேன்? ஓகேங்களா, நான் வந்துக்குவேன். நான் யாரையும் யூஸ் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, பொறாமை எனக்கு இல்லை, சரிங்களா? அதனால் அப்போ நம்ம சரியான வழியில் போனால் கல்லடி விழுக தான் செய்யும். நேர்மையாக இருந்தால் கல்லடி விழுக தான் செய்யும். கேள்வி கேட்டால் கல்லடி விழுக தான் செய்யும். நியாயமாக இருந்தோம்னா கல்லடி விழுக தான் செய்யும். விழுகட்டும் விழுகட்டும். எவ்வளோ வீசுவீங்க? சரியா, எவ்வளோ வீசினாலும் பரவாயில்ல. ஒரு முடிவோடு தான் இறங்கினேன். போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா போகிறது, கோர்ட்டுக்கு போகணுமா போகிறது, சரியா? இன்னும் வேறு என்ன பண்ணணுன்னாலும் ரெடி பண்ணுறேன். உட்கார அப்புறம் இல்லை, ஆக்சுவலாக நடந்ததே உட்கார வைக்கணும் உன்னை. அதாவது சாதாரணமாக பேசினா நீ எந்திரிச்சிருவ. சாதாரணமாக பேசுகிற அபிப்பிராயம் இல்லை, அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்படியா அப்படின்னு கேட்டதும் ஐயோ நம்மளை இப்படி பேசிட்டாங்களே. ஏன்னா நல்ல குடும்பத்து பெண்கள் இல்லையா, நல்ல குடும்பத்து பெண்களை தூண்டி விடுறதே இப்படி தான். நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ நம்மளை பேசிட்டாங்களே அப்படின்னு பதறி போய் பயந்து போய் ரத்தமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். அப்படி ஆகி ஐயோ வேண்டாம் சாமி, இதே நம்மளுக்கு வேண்டாம், இதை விட்டு போயிடலாம், இந்த பேச்செல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்றதானே நல்ல குடும்பத்து பெண்கள் யோசிப்பாங்க. அந்த மாதிரி அடிச்சா நீ எந்திரிக்கவே மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி அடிக்கணும் அப்படின்னு. வாய்ப்பே இல்லை ரஜா, வாய்ப்பே இல்லை. நீ அடிச்சு பாரு. முதல் தடவை அடித்தேன், நான் வாங்கிட்டேன், பேசாமல் இருந்துட்டேன். அதுதான் என்னோட தப்பாக போச்சு. இன்னி யாரும் அடிக்க முடியாது. அடி வாங்குற அபிப்பிராயமே இல்லை, திருப்பி அடிக்கிறது தான். இது என் கான்ஃபிடென்ட்டு, திமுறோ இதோ இல்லை, என் கான்ஃபிடென்ட்டு. நான் யாருன்னு நானே ப்ரூஃப் பண்ணிக்கிறேன், எனக்கு நான் ப்ரூஃப் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நான் எந்திரிச்சிட்டேன். புதன்கிழமை காலையில் ஸ்டேஷனுக்கு போனேன். போயிட்டு இது நடந்தது எல்லாம் சொன்னேன். அவங்க எல்லாமே விசாரிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங் கொடுங்கன்னு கேட்டாங்க. கொடுத்தேன். ஒரு இன்ஸ்பெக்டர் பேசிட்டு அதுக்கு அத்தாரிட்டியாக இருக்கிறவர்கிட்ட கொடுத்து இவங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிருன்ட்டார். அவர் அந்த ஃபோனை வந்து அந்த ரெக்கார்டிங்கை கேட்குறாரு. இப்படி கேட்டுட்டு இருந்தவர் இப்படி எடுக்கிறார். ஓகேங்களா? ஒரு ஆண் ஒரு தலைமை காவலர், அந்த ஸ்டேஷனோட தலைமை காவலர்
ஒரு 45 வயசு மதிக்கத்தக்கவர். அவர்னால காது கொடுத்து கேட்க முடியாத வார்த்தைகள். இப்படி பேசிட்டு இருந்தவர் இப்படி எடுத்துட்டார். இப்படின்னு கண்ணை சுருக்கிறார். எப்படி இருக்கும்னு நினச்சிக்கோங்க. அதை எனக்கு என்கிட்ட பேசினப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்னம்மா இது, நீங்கள் என்னம்மா பண்ணீங்கன்னா திருப்பி கேட்டார். அப்புறம் சொன்னேன், நான் ஒன்றும் பண்ணலைங்க சார், நான் எதுவுமே பண்ணல, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் ஒரு யூடியூபர், நான் என்னோட சேனலில் சில வீடியோஸ் போடுறேன், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் எங்கிட்டயே கேட்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி நான் ராசமாலாம் பேசினா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். சரி, நான் அவர் கூப்பிட்டு பேசினார். நீங்கள் பேசினார், உங்களுக்கு பேசினார். அதெல்லாம் நான் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது என்ன ஆகும்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு அவருக்கு என்ன வந்துச்சு, அவர் என்ன நினைக்கிறார் அதெல்லாம் எனக்கு தெரில. பேசிட்டு அவர் நேராக போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வந்தார். உடனே அவங்க தரப்பிலிருந்து எங்ககிட்ட அவர் ஒன்றுமே சொல்லலை. அவங்க தரப்பிலிருந்து ஒருத்தங்க கால் பண்ணாங்க. அவங்க கிட்ட சொன்னார், சார் சம்மன் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு. அவ்வளோதான், முடிஞ்சது. எங்களுக்கு அந்த சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க, வாங்கிட்டு நான் வந்துட்டேன். இப்போது நான் ஸ்டேஷனுக்கு ஏன் போனேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான், தற்காத்துக்கிறதுக்காக, என்னோட தற்காப்புக்காக. என்கிட்ட வீட்டில் இருக்க பெண்கள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என் வீட்டில் முன்னாடி கேட்லேருந்து கிச்சன் வரைக்கும் கேமரா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எதிர் வீட்டில் கேமரா இருக்குது, பின்னாடி வீட்டில், எங்கள் பின்னாடி தெரியற மாதிரி எங்களுக்கு பின்னாடி இருக்க வீட்டில் அவங்க வாசலில் கேமரா மாட்டியிருக்காங்க. அதனால எங்கள் வீட்டில் பின்னாடி என்ன நடந்தாலும் தெரியும். ஒரு யூடியூபராக இருக்கணும்னா நான் இவ்வளோ இது பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்படி வந்துச்சு அந்த வார்த்தைகள். இது சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு நிறைய யோசனைகள் இருந்துச்சு, இதை பற்றியெல்லாம் பேசணுமா அப்படின்னு. அப்போது எனக்கு நேற்று காலையில் எனக்கு இந்த வீடியோ நான் விரும்பி பார்க்குற சில யூடியூபர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அதில் பாரிசாலன் அவர்களும் ஒருத்தர். அவரோட பதிவில் எனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதுன்னு ஒரு பதிவு வந்திருந்துச்சு. அப்போது அது போய் பார்த்தப்போ அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி புகழ், அவர் சென்னைக்காரரு, புழல் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு அழைப்பு வந்துச்சு. என்னன்னு கேட்டப்போ, மெயில் வந்திருக்குங்க, உங்கள் வீட்டில் வெடிகுண்டு வச்சுருக்கிறதா மெயில் வந்திருக்கு, எல்லோரும் பத்திரமா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அதுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார். அரசியல் பேசுனா அரசியல்வாதிகளுக்கு தானே பிரச்சனை வரும், இந்த மாதிரியெல்லாம் இப்போ அரசியல் பேசுகிற யூடியூபர்ஸ்கே வருது அப்படின்னு அவர் அதை பற்றி பேசியிருந்தார். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அரசியல் பேசுகிற யூடியூபர்ஸ்கே பிரச்சனை வருது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆன்மீகம் பேசுகிற யூடியூபர்ஸ்கே வருதுங்க, அரசியலெல்லாம் பேச வேண்டாம், ஆன்மீகம் பேசுகிறதே. அரசியல்னா தான் அங்கே ஆண்களோட உலகம் அது. அதில் நிறைய பேர், ஏன்னா ஆண்கள்ங்கிறப்ப கோவப்படுவாங்க நிறையா, அவங்க கோபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையாயிரும், கல்வீச்சு, வெடிகுண்டு வீச்சு, அந்த மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னு பிரச்சனை வருது அரசியலில். தம்பி, பாரி தம்பி, ஆன்மீகம் பேசுனதுக்கே பிரச்சனை வருது தம்பி. அரசியல் அப்படின்றது ஏதோ பதவி, புகழ், பணம் எல்லாம் கொடுக்கறனால அந்த அரசியல் பேசுகிறப்போ தனக்கு அந்த பதவியோ பட்டமோ கிடைக்காம போயிடுமோ, இவங்க தன்னை பேசி தன்னை ஏதாவது அசிங்கப்படுத்திடுவாங்களோ, அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு உங்கள் மேலே கோவப்படுற மாதிரி இன்னைக்கு ஆன்மீகமும் ஒரு வியாபாரமாக மாறி போய் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்க பேசுனா நமக்கு அது கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் ஆன்மீகவாதிகளே ஆன்மீகத்துக்குள்ளேயே இன்னைக்கு இப்படி ஒரு அரசியல் வந்துருச்சு. இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் பாரி நான் இந்த பதிவில் உங்களை நான் சேர்த்துனேன். அரசியல் மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலையும் பல 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 பிரச்சனைகள் இருக்குது. இதை இனி நல்லா பேச போகிறேன். அதனால தான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோவையை
நான் போட்டேன். நீ உங்கள் சம்மந்தப்பட்டவங்களும் உங்கள் ஃபோட்டோ பார்த்து இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டேன். ஆன்மீகம் அப்படின்ற போர்வையில் எவ்வளோ அருவருக்கத்தக்க மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ நிஜமாவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு புரியல. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு இதாக இது போயிட்டுருக்கு. இது மக்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை சாதாரணமாக சாமி தானே கும்பிடுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். நம்ம சாமியை தான் கும்பிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வியாபாரம் நடந்துட்டுருக்கு. அந்த வியாபாரம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு எதிராக மூச்சு விடுறவங்கள கூட, ஏன்னா அவங்களால எந்த ப்ரூஃப்மே கொடுக்கவே முடியாது, அது சொல்லக்கூட முடியாது. ஆனால் அவங்க அப்படி நம்ம அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு வியாபாரம் தடைப்பட்டுருமோ அப்படின்ற பயத்தின் காரணமாக ஒருத்தரை பேசுகிறவங்கள அழிக்கணும். அதாவது பேரோ ஊரோ ஃபோட்டோவோ ஃபோன் நம்பரோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் அது வெளியே வரவே கூடாது. அதுக்காக அவங்கள அப்படி சிதைக்கணும்னு நினைக்கிறது, இது எங்கே கொண்டு போய் முடியும்னு தெரியல. அந்த கடவுள் பார்த்துப்பார், அந்த கடவுளுக்கு தெரியும். அப்படியெல்லாம் கடவுள் சும்மா விட்டுற மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அருவருப்பான ஒரு இடத்துல கடவுள் இருக்கார், எனக்குள்ள கடவுள் இருக்கார், நான் கடவுள் கூடயே வாழ்கிறேன், நான் அந்த கடவுளுடைய மகள் அப்படியெல்லாம் சொல்லிக்கிறோம். அவங்களுக்குள்ள இப்படி ஒரு அசிங்கமோ ஒரு அருவருப்பான ஒரு இதுவும் இருக்குன்னா கடவுள் அங்கே எப்படி இருப்பார்? கடவுள் சத்தியமாக கடவுள் கிடையவே கிடையாது. அந்த இடத்துல கடவுள் கிடையவே இருக்கவே முடியாது. கடவுள் இருக்கணும்னா அந்த இடம் புனிதமாக இருக்கணும். நம்ம எப்படி மேலே சுத்தமாக இருக்கோம்ல, அந்த மாதிரி மனசும் சுத்தமாக இருக்கணும். ஒரு வீடு வாசல் இல்லாதவங்க குளிக்காம அழுக்கா தாடி மீசை முடி ஜடாமுடி அந்த மாதிரி அவங்களுக்கு சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வசதிகள் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மனசு சுத்தமாக இருக்கும். அதனால கடவுள் அங்கே இருப்பார். இங்கே மேலே அப்படியே சுத்தம்தான், எந்த அழுக்கும் இல்லை மேலே, ஆனால் உள்ள அவ்வளோ அழுக்கு. இந்த அழுக்கில் எங்கே கடவுள் இருப்பார்? கடவுள் அந்த இடத்துல இருக்கவே முடியாது, இருக்கவே மாட்டார். நம்ம வேணா சொல்லிக்கலாம், என் கூடயே கடவுள் இருக்கார், கடவுள் நடத்தி கொடுக்குறார், கடவுள் பண்ணுறாருன்னு சொல்லிக்கலாம். ஆனால் கடவுள் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, இருக்கவே மாட்டார், கட்டாயம் இருக்க மாட்டார். இதை உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொன்னேன். பாரி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் போட்ட அந்த வெடிகுண்டு பதிவினால தான் இந்த பதிவை நான் போட்டேன். நீங்கள் அது போடாமல் இருந்திருந்தால் நான் போட்டிருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.